வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுவே சில நேரம் நம்ம என்னதான் திட்டம் போட்டு வச்சுருந்தாலும் எல்லாமே தவிடுபடியாக ஆயிடும். எல்லா நன்மைக்கே நம்ம நம்ப ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்பதற்கு உதாரணமாக தான் இந்த கதை. பல காலங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன விவசாய குடும்பத்தில் ஒரு குதிரையை வச்சு குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த போதாத காலமோ அவங்க குதிரை ஒரு நாள் திடீர்னு மாயமா எங்கேயோ ஓடி போயிடுச்சு. அவங்க தேடாத இடம் கிடையாது. அவங்க நிலைமைய பார்த்து மக்கள் எல்லோரும் பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாள் அந்த குதிரை கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்த அந்த குதிரை ஒரு வெள்ளை நிற குதிரையோட வந்துச்சு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமே வந்திருக்கிறதா நினைச்சு ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் தான் மகனுக்கு குதிரை ஏற்றம் போன்றவற்றையெல்லாம் பழக ஆரம்பிக்கணும்னு சொல்லி புதுசா வந்த அந்த குதிரை மேல உட்கார வச்சு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த குதிரையில தானாவே தன்னோட பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்ச அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை மேல இருந்து கீழே விழுந்து உடம்பு முழுக்க புண்ணோட வந்தான். அவன் உடம்பு முழுக்க புண்ணோட வந்ததை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த குதிரையை இப்ப துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குதிரை வந்த நேரமே சரியில்லை. அந்த குதிரை வந்ததுனாலதான் உன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, உன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்ட அந்த விவசாயி பெருசாவே எடுத்துக்கல. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை மேல தன்னோட கோபம் எதையும் காட்டாம அமைதியா தான் இருந்தார். ஊர் மக்கள் சொன்ன மாதிரி அந்த குதிரையை பார்க்கும்போது அந்த பையனுக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாட்டுல போர் தொடங்க ஆரம்பிச்சது. உடனே அந்த நாட்டோட ராஜா அந்த ஊர்ல இருந்து வீட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா வந்து போர்ல பங்கேற்கணும்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து அந்த பையனை கூட்டிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவன் உடம்புல இருந்த காயத்தை எல்லாம் பார்த்து இவன் இந்த போருக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி அவன் வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. தான் வீட்டுக்கு வந்த உடனே நிம்மதி அடைஞ்ச அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமா சொன்னான். இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் அந்த குதிரை தள்ளி விட்டது ஒரு விதத்துல நல்லதாதான்ப்பா முடிஞ்சதுன்னு சொல்லி இப்போ அந்த குதிரையை எல்லோரும் நல்ல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடவுளே இந்த குதிரை ரூபத்துல வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எல்லாமே பார்த்துட்டு அந்த விவசாயி அமைதியா தான் இருந்தார். ஏன்னா அவர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நம்பக்கூடியவர். அவர் நினைச்ச மாதிரியே அவர் மகனுக்கு நடந்தது எல்லாமே நன்மையில தான் முடிஞ்சது. எனக்கு பிடிச்ச இந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.